இதோ பூலோகத்துல காளி மாறினு ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்குது. அங்க பூஜைகளும் நடக்குது, புனஸ்காரங்களும் நடக்குது. தேர் திருவிழா கொண்டாடி வருகிறாரா? தேர் திருவிழா மட்டும் இல்ல, அளவுகள் நேர்த்தி கடன்கள் என்ற அப்படியா? ஆமாடா. ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி கும்பத்தில் இருக்கிறான். இப்படி எல்லாம் அவஸ்த குணமா பேசுறீங்கன்னா தூக்கி விடுவாடா. இனி நான் கடவுள் எங்க என்னடா அண்ணா கோமாளி வந்து தின்னுதான் ஆகணும். எனக்கு தான் சொந்தம். ஆத்தா எங்க ஆத்தா குழி கொடுத்துருவாடா. எங்க ஆத்தா கும்பத்தில் இருக்கிறா. அத நான் தொட்டேன். நீ எப்படி உன்னுடைய வரலாறு எங்க ஆத்தால கூப்பிட்டு மண்டிட்டு கேளு. அப்பதான் எங்க ஆத்தாவை நம்புவோம். நீ யாரு? எங்க ஆத்தா எங்க கிட்ட பேசுமா? நீ ஆத்தா கம்பத்தில் இருக்கிறாளா? நாங்க சாக போறோம். எனக்கு வந்த வாக்குவாதத்தினால அசுரன் பிறந்து எல்லா தேவர்களையும் சிறப்பிடித்து எல்லாத்தையும் அடிமையாக்கிட்டான். நான் வரம் கொடுத்ததும் ஒரு பெண்ணால பிறந்தவன் பெண் கையில தான் அழிவுட்டு கொடுத்துட்டேன். உன் கையால அழிச்சிட்டான். இனிமே தேவர்களுக்கு எல்லாம் விடுவு கால பிறப்பு வச்சுட்டேன். அப்படி ஆகட்டும்.